வணக்கம். என்னோட நேம் ரவிசங்கர். இந்த வீடியோ நான் சொல்ல போகிற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் ஏசி பற்றி பேசணும்னு இருக்கேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டாபிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி டாபிக்கில் வரலாம். ஓகே, ஸ்பிளிட் ஏசியில் ஒரு முக்கியமான ஒரு இதுதான் கேஸ் தீர்ந்து போச்சு. இப்போ சர்வீஸ் பர்சன் வராங்க, கேஸ் தீர்ந்து போச்சுன்றாங்க. அதே மாதிரி நீங்களும் அவுட்டோர் யூனிட்டில் போய் பார்க்கும்போது ஒரு ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த சின்ன பைப்ஸில் ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அது எதனால் இருக்குது அப்படின்றது தான் ஒரு சின்ன டாபிக். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் பைப்புக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காகவே ஒரு பைப்பில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கவங்க அந்த வாட்டர் பாட்டிலில் சில்டு வாட்டர் ஊற்றி வச்சுருங்க. அந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் வெளியே அட்மாஸ்பியரில் வைங்க. ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா, ஏரில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த வாட்டர் பாட்டிலை சுற்றி கண்டென்சேட் ஆகி ஒட்டிக்க ஆரம்பிக்கும். துளியாக உங்களுக்கு ட்ராப்லெட்ஸ் மாதிரி தெரியும். அப்போது உள்ளே இருக்கிற ஐஸ் வாட்டர் இன்னும் கூலாக இருக்க என்ன ஆகும்னா, மேலே இருக்கிறது கூட ஃப்ரீசிங் மாதிரி ஆகிடும். அப்படின்னா ஐஸ் இப்போ வாட்டர் வேப்பராக இருக்குது ஏரில். இந்த வேப்பர் என்ன ஆகுதுன்னா, ஐஸ் தண்ணி பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறிடுச்சு. அடுத்தது என்ன ஆகுது, வாட்டர்லேருந்து எப்போ ஐஸாக மாறும், இன்னும் கூலிங் ஆக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஐஸாக மாறும். அப்போது அந்த உள்ளே இருக்கிற மீடியம் ரொம்ப கூலிங்காக இருக்குன்றது அர்த்தம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஐஸ் கட்டுது. இப்போது நார்மலாகவே நீங்கள் ஸ்பிளிட் ஏசி அவுட்டோர் யூனிட் எடுத்திங்கன்னா 2 பைப் போகும். ஒன்று சின்னதாக ஒரு மெலிசாக ஒரு பைப் போகும், ஒன்று கொஞ்சம் கனமாக ஒரு குண்டாக ஒரு பைப் போகும். ஃபஸ்ட்டு அந்த சின்ன பைப் இருக்குல்ல, அதுதான் டிஸ்சார்ஜ் லைன் சொல்லுவாங்க. குட்டி பைப் தான் டிஸ்சார்ஜ் லைன், கம்ப்ரஸர்லேருந்து கேஸை அனுப்புறது. அந்த பெரிய லைன் தான் சக்ஷன் லைன் சொல்லுவோம். சரிங்களா? இப்போது எந்த இதில் ஃபஸ்ட்டு ஐஸ் கட்டுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நார்மலாகவே டிஸ்சார்ஜ் லைனில் ஐஸ் கட்டுது அப்படின்னாலே அப்போது ஒரு பேசிக்கான இதுதான் கேஸ் உள்ள கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுவே சக்ஷன் லைனில் அந்த பெரிய லைனில் ஐஸ் கட்டுது, டிஸ்சார்ஜ் லைனில் கிடையாது அப்படின்னா உள்ள கேஸ் இல்லைன்னு கிடையாது, கேஸ் இருக்குது. அந்த கண்டென்சர்லேருந்து எவாப்ரேட்டருக்கு வந்தப்புறம் எவாப்ரேட்டரில் நடக்க வேண்டிய அதுக்கு ப்ராசஸ் சரியாக நடக்கலைன்னா அந்த கூலிங்கான கேஸ் மறுபடியும் கம்ப்ரஸர் சைடில் வர ஆரம்பிக்கும். மறுபடியும் கம்ப்ரஸர் கிட்ட வர ஆரம்பிக்கும். அந்த வந்துருச்சுனாலே அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற கேஸ் கூட பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடும். அப்போது ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எப்போவுமே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஐஸ் மாதிரி ஃபார்மேஷன் ஆகக்கூடாது. ஐஸ் மாதிரி ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ரொம்ப கூலிங் எஃபெக்ட் போகுதுன்னு அர்த்தம். அப்போது கேஸ் உள்ள சைக்கிள் பண்ண அந்த கூலிங் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக ஆகிட்டே போகும். இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டிடும். சரிங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதில் சின்ன லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன லைனில் ஐஸ் கட்டிடுச்சு அப்படின்னாலே உள்ள கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எங்கேயாவது கண்டிப்பாக லீக்கேஜ் இருக்கும். லீக்கேஜ் இல்லாமல் கேஸ் வெளியே போகாது, அந்த லீக்கேஜ் இருக்கும். அந்த லீக்கேஜ் எங்கே செக் பண்ணிக்கணும். இதே பெரிய லைனில் உங்களுக்கு செக்ஷன் லைனில் சப்போஸ் ஐஸ் கட்டுதுன்னா மெயினாக நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்னா, இண்டோர் யூனிட்டில் இருக்கிற எவாப்ரேட்டர் காயிலில் சவுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். இல்லை ப்ளோயர் ஃபேன் சரியாக ஓடுதா, ஸ்லோ ஸ்பீடு தான் ஓடுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணி எல்லாமே நல்லா பக்காவாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐஸ் ஃபார்மேஷன் வரக்கூடாது. இன்கேஸ் அதையும் மீறி உங்களுக்கு ஐஸ் ஃபார்மேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த இந்த எக்ஸ்பேன்ஷன் டிவைஸில் மேபி ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றா ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் போகணும். நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இப்போ யாராவது சர்வீஸ் பர்சன் வராங்க, டைரெக்டாக இல்லைங்க ஐஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு கேஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுறாங்கன்னா உடனே நீங்கள் மூடத்தனமாக நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு எந்த சைடில் எந்த பைப்பில் ஐஸ் ஃபார்மேஷன் இருக்குன்னு பாருங்கள். இன்கேஸ் சக்ஷன் சைடில் இருந்ததுன்னா உங்களுக்கு சர்வீஸ் முக்கியம். பேசிக்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எவாப்ரேட்டர் காயில் உள்ளே இருக்கிற இண்டோர் யூனிட் இருக்கிற எவாப்ரேட்டர் காயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கேஸ் அந்த இடத்துல என்ன ஆகணும்னா, எக்ஸ்பேன்ஷன்லேருந்து வர லிக்விடை பாயில் பண்ண வைக்கணும். அப்படின்னா நம்ம ரூமில் இருக்கிற ஹீட்டை எடுத்து அது பாயில் ஆகி அங்கேருந்து ஹீட்டாக கேஸ் போகும். இப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு பாயில் நடக்கலை அப்படின்னா அந்த கூலிங் இருக்கிற கேஸ் அப்படியே கம்ப்ரஸர் கிட்ட வரைக்கும் வந்துடும். இப்போ கம்ப்ரஸர் கிட்ட வரும்போது அந்த கூலிங் பைப்பெல்லாம் உள்ள கூலிங் இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரிக்கில் இருக்கிற வாட்டர் மாய்ஸ்சர் அந்த பைப் மேலே பட்டு அது ஐஸ் ஃபார்மேஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுதான் ஒரு விஷயம். பேசிக்காக என்னென்னா, சக்ஷன் சைடில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எவாப்ரேட்டர் சைடில் ப்ராப்ளம் இருக்குது. ஏதாவது காயில்ஸ் சரியாக ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அதுவே டிஸ்சார்ஜ் சைடில் உங்களுக்கு
சப்போஸ் ஐஸ் கட்டுது அப்படின்னா உள்ளே வந்து ஆல்ரெடி கேஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா டிஸ்சார்ஜ் செய்யறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் தான் போகணும். இப்போ அதே வந்து ஹை ப்ரெஷரில் போகுது பட் லோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா உள்ள கேஸ் ஃபார்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது சைக்கிள் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கம்மியாக இருக்கிற கேஸை வந்து ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ரீசைக்ளேஷன் பண்ணும்போது உள்ள இருக்கிற கேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சருக்கு போக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பேசிக் ப்ராப்ளம். பேசிக்காக இன்னொரு விஷயம் சொல்ல போனால் கேஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சக்ஷன் ப்ரெஷர் வந்து R22 அந்த ரேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு 60 PSIலேருந்து 70 PSI வரைக்கும் இருக்கணும். உள்ள சக்ஷன் சைடில் நான் சொல்கிறேன். சக்ஷன் PSI தான் செக் பண்ணுவாங்க, டிஸ்சார்ஜ் செக் பண்ண மாட்டாங்க. சக்ஷன் PSI வந்து 60 to 75 PSI வரைக்கும் நார்மலாக ரன்னிங் பண்ணும்போது இது கேஸுக்கு மாறும். சரிங்களா? வேறு கேஸுக்கு R32 இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகும். பேசிக்காக R22 சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க கேஸ் கம்மியாயிடுச்சு இருக்கா இல்லையான்ட்டு பேசிக்காக நீங்கள் ரன்னிங்கில் செக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில சர்வீஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்ஸ் செக் பண்ணுவாங்க. நம்மளோட எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது, 8 ஆம்ஸா 6 ஆம்ஸ் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கேஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் அதனால் வந்து மேபி கம்ப்ரஸரில் வைண்டிங் வீக்காக வந்து அதிகமாக ஆம்ஸ் எடுக்கலாம். இல்லை உள்ளே வந்து பிளாக்கேஜ்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாக்கேஜ் அந்த பைப் லைனில் பிளாக்கேஜ் அதில் வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் காட்டலாம், அப்போ வந்து அதிகமாக லோடு காட்டலாம். அதனால் வந்து நீங்கள் கேஸ் வந்து டேரெக்டாக கேஸ் செக் பண்ணுறது தான், கேஸ் மீட்டர் வச்சு கேஸ் செக் பண்ணுறது தான் பெட்டர். சரிங்களா? இப்போ கேஸ் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் லைனில் ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கும் பைப்பில். அதுவே வந்து உங்களுக்கு சக்ஷன் சைடில் இருந்துன்னா மேபி கண்டென்ட் எவாப்ரேட்டர் காயிலில் சோக்கேஜ் பிளாக்கேஜ் இங்கே இருக்குதுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளோயரில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ சப்போஸ் ரெண்டு இதுலேயுமே கட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த இஷ்யூ சேமாக வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எவாப்ரேட்டர் காயிலும் பிளாக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் வந்து பேசிக் ஸ்பிட் ஐஸில் ஐஸ் ஃபார்மேஷன் வரதுக்கான காரணம். அதே மிட் பாயிண்டில் எவாப்ரேட்டருக்கு முன்னாடி சப்போஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து மேபி இன்சுலேஷன் உங்களுக்கு இருந்திருக்காது. இன்சுலேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்டோர் யூனிட்டுக்கு முன்னாடி பாகத்தில் வந்து பைப்பில் வந்து வரும். இன்சுலேஷன் கண்டிப்பாக வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்சுலேஷன் வந்து மஸ்ட் அண்ட் ஷுட். இன்சுலேஷன் இல்லைன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கூலிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த டாப்பிக்கோட பேசிக் விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.